ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்கள், இது வந்து டப்பர்வேர் ப்ராடக்ட்டு, ஃப்ரிட்ஜ் மேட்டு. இதில் வந்து இந்த பாவக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சு 1 வீக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பாவக்காய் வந்து இங்கே கிடைக்காது, எங்கள் ஊர் சைடு தான் கிடைக்கும். அதனால் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த தோல் சுருங்காமல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, ட்ரை ஸ்டோரேஜு எல்லாமே வந்து இப்போ டப்பர்வேர்லாம் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. எப்பயுமே வந்து ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அதில் உள்ள நியூட்ரிஷன்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். பட் ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி வேணும்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கும் நம்ம டப்பர்வேரோட ஃப்ரிட்ஜ் மேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், டப்பர்வேரோட ஃப்ரிட்ஜ் மேட் இது. இந்த பாக்ஸில் நான் வந்து அதலக்காய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே ஸ்டோர் பண்ணி 1 வீக் ஆகுது. ஆக்சுவலி இந்த காய் வந்து என்ன செய்யும்னா மறுநாளே வெடிச்சிரும். இவ்வளோ நாள்லாம் இந்த காய் வந்து தாங்கவே தாங்காது. அதனால தான் வந்து இது மேக்ஸிமம் எங்கள் சைடு தான் கிடைக்கும். நிறையா ஊருக்கு வந்து இது பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா மறுநாளே காய் வெடிச்சிரும், யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இதுவும் போன வாரம் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த காய் தான். பாருங்கள், வாங்கிட்டு வந்து இது பண்ணி ஃப்ரிட்ஜ் மேட்டில் வச்சுருக்கேன். டப்பர்வேரில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு இதையும் பாருங்களேன். இந்த காயெலாம் வந்து மறுநாளே வெடிச்சிரும். ஆனால் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி டப்பர்வேரில் ஃப்ரிட்ஜ் மேட்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த காய் வந்து வேஸ்ட்டே ஆகாது. இப்போ நிறைய பேருக்கு காய் வாங்கி வேஸ்ட் ஆகிடும். பட் ஆனால் இது வாங்கிட்டு வந்து 1 வீக் ஆகியும் எனக்கு அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.